அதாவது சென்னை கொளத்தூரில் பாரத் ராஜீவ்காந்தி நகர் அப்படின்னு ஒரு நகர் இருக்குது. 2012 கலெக்டர் சுந்தரவல்லின்னு சொல்லி நம்முடைய ஆட்சியாளராக இருந்தாங்க. அப்பொழுது அதாவது ஏடிஎம்கே ஆட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ நடந்துட்டு இருக்கும்போது தாலிக்கு தங்கம் இலவசம் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த தாலிக்கு தங்கம் இலவசம் கொடுக்கும்போது அதை வச்சு மக்கள், இங்கே இருக்க மக்கள்லாம் போய், அந்த ராஜீவ்காந்தி நகரில் இருக்க மக்கள் போய் எங்களுக்கு வந்து தாலிக்கு தங்கம் கொடுங்கன்னு சொல்லி அவங்க மனு கொடுக்குறாங்க. அந்த மனு கொடுக்கும் பட்சத்தில் இது வந்து ஆன்லைனில் இந்த ஏரியா வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்லைனில் ஏரியா வரலன்னா இப்போலாம் எல்லாமே ரெக்கார்டாக பண்ணும்போது ஆன்லைனில் தான் எல்லாம் பண்ணுறதுனால ஆன்லைனில் இந்த நீங்கள் சொல்கிற ஏரியாவும் வரல, அந்த நகரும் வரல, அதனால் உங்களுக்கு அந்த சலுகை கிடைக்காதுன்னு சொல்லி அந்த சலுகை வந்து அவங்களுக்கு நிராகரிக்கப்படுது. இது ஏன் நிராகரிக்கப்படுது அப்படின்றத வச்சு நம்ம வந்து கலெக்டருக்கு ஒரு மனு கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோன்னா, அம்மா சுமார் இதில் வந்து ஒரு 1500 மக்கள் வசிக்கிறாங்க. சுமார் 250 குடும்பங்கள் வசிக்கிறது. இதில் சுமார் 42 ஆண்டு காலமாக 9 அடி பள்ளமாக இருந்த இடத்தை மேடாக்கி அதன் மீது வீடை கட்டி அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசாங்கத்து மூலமாக எந்த ஒரு சலுகையும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் சிட்டிசன் என்கின்ற ஒரு படத்தில் அத்திப்பட்டு என்கின்ற ஒரு கிராமம் காணாத போனது போல் சென்னை கொளத்தூரில் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய பகுதி ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா, இன்றைக்கி அது கொளத்தூர் தொகுதிக்கு முதலமைச்சர் யாருன்னா இன்றைக்கி வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். அதனால தான் மையப்பகுதின்னு சொல்கிறோம். அந்த மையப்பகுதியாக இருக்கக்கூடிய அத்திப்பட்டு காணாமல் போனது போல் கொளத்தூரில் பாரத் ராஜீவ்காந்தி நகரில் 550 பேர் வாழும் அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். உலக வரைபடங்கள் என்று சொல்வது போல் கூகுள் என்கின்ற உலக வறண்ட அந்த விஞ்ஞான தொழில்நுட்பத்தின் கூடத்திற்குள் இருக்கிற அந்த ஊடகத்தில் இந்த மக்களுடைய பெயர் எதுவும் வரவில்லை என்று ஒரு சான்றிதழை அளித்தோம்.